ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசகுல்லா சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போகிறோம். இது சப்பாத்தி, ரொட்டி, நான், பரோட்டா, புலாவ், பிரியாணின்னு எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்காக நான் ஒரு வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். இதுவே 4லேருந்து 5 பேருக்கு தேவையான அளவுக்கு கிரேவி செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம். இதோட சோம்பு சீரகமும் இப்போவே சேர்த்துக்கிட்டாலும் ஓகே. நான் லாஸ்ட்டில் பவுடர் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6-7 பல் அளவுக்கு பூண்டு, எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கட்டும். ஒரு உருளைக்கிழங்கை தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கினா போதும். இதோட ஒரு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் தனியாவும் மிளகாவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதோட நீங்கள் மிளகு, சீரகம், சோம்பு தனியாக ஆட் பண்ணாலும் ஓகே. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 200 கிராம் போல். அதை இதோட நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். இந்த கிரேவியை நம்ம ப்ளைனாகவும் செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பன்னீரை நல்லா வறுத்து இந்த கிரேவியோடு சேர்த்து செய்ய போகிறேன். நீங்கள் வேணுனாலும் மஷ்ரூம்ஸ், பேபிகார்ன் எது வேணாலும் சேர்த்து இந்த கிரேவி செய்யலாம். இது எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக செஞ்சாலுமே இந்த கிரேவி அவ்வளோ அருமையாக இருக்கும். ஓகே, நல்லா வறுபட்டுடுச்சு. இதை தனியாக எடுத்துடுறேன். இந்த பேன்லேயே இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அது காயட்டும். அதுக்குள்ளே இது நல்லா ஆறிடுச்சு. இது நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்தாச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. தேவையான அளவு முந்திரி, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு பேஸ்ட்டு, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு நான் இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் பன்னீர் எடுத்ததுனால இதோட பன்னீர் சேர்த்து மூடி வைக்க போகிறேன். நீங்கள் ப்ளைனாக செய்கிறதா இருந்தாலும் அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சுருங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா திக்காக வந்துடுச்சு. அந்த உருளைக்கிழங்கோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நம்ம நார்மலாக நிறைய கிரேவி செஞ்சு சாப்பிட்ருப்போம், பன்னீர் பட்டர் மசாலா, மஷ்ரூம் கிரேவின்னு. ஆனால் இதை ஒரு முறை சமைச்சு பாருங்கள். அந்த எல்லா கிரேவியுமே 4 அடி தூரம் இருக்கிற அளவுக்கு இந்த கிரேவி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு சப்பாத்தியோடு சேர்த்து இந்த கிரேவி சாப்பிட போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ரசகுல்லாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.